படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இது என்ன படிங்க? ஓகே, கடைசியில ஒரு லெட்டர் இருக்கு பாருங்க, அது வந்து இம். இன்னும் உங்களுக்கு அந்த இக்கஞ்சி சொல்லி தரல, அது இம். தெரியாத எழுத்து நான் சொல்லிடுறேன், சரியா? நான் இம். சொல்லுங்க. கு நா இம். மூல இம், கடைசியில இம்ல தானே உங்களுக்கு முடியுது. கு நா இம். பாருங்க, ரெண்டு லெட்டரா ஜாயின் பண்ணுங்க. கு நா இம். கு நா இம். குணம். கு நா இம் குணம். சொல்லுங்க. அப்படி சொல்லணும், சரியா? அடுத்து படிப்போம். என்ன படிங்க இத? வா இம்மு இப்பதானே படிச்சோம் லாஸ்ட். அதுக்குதான் உங்களுக்கு நான் மறுபடியும் அந்த லெட்டர்லயே கொண்டு வந்தேன். இம். வா தப்பா படிக்கிறீங்க. வா நா ரெண்டு லெட்டரா ஜாயின் பண்ணுங்க. வா நா வனா. வெரி குட். ரெண்டு லெட்டர் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் மூணாவது லெட்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம கரெக்டா வந்துடும். வா நா வனா இம். வனா அப்படியா சொல்லுங்க. வனம். சொல்லுங்க. இதுல உங்களுக்கு தெரியாத லெட்டரை நான் சொல்லி கொடுத்துட்றேன், ஓகேவா? படிங்க பார்க்கலாம். இப்ப நம்ம எழுதுறேன் கூனூச்சியில இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சொல்லுங்க? என்னது? கூல. அது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேட்கல. இதுல இந்த எழுதி இருக்கிறதுல என்ன லெட்டர் படிங்க? தெரிஞ்சது படிங்க. இவ்வளவு நேரம் படிச்சீங்களே, என்ன? மூ. ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டர் மூ. மூ. அடுத்து இட்டு. டை. சரி, ஓகே. மூட்டை. நமக்கு இங்க வந்து மூ வந்து குறியில் இருக்கிறதுனால முட்டை. சொல்லுங்க பார்க்கலாம் மறுபடியும் ஒரு டைம். மூ இட் முட்டை. முட்டை. ஓகேவா? இப்படிதான் நம்ம படிக்கணும், சரியா? அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சுதான் எழுதுறேன். படிங்க. இட் டை. நான் இல்ல, அது ரெண்டும் சேர்த்து டைன்னு சொல்லுவாங்க. அந்த லைன்ல என்ன உங்களுக்கு சொல்லி தரல. இது வந்து எழுத்து லைனை ஜாயின் பண்றதுக்கான பயிற்சி, சரியா? நீங்க ஒரு புக்கு படிக்கணும்னா அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பயிற்சி தான் இது. சா இட் டை. சா இட் டை. ஆமா, சா இட் டை. ஆமா, இப்படிதான் நம்ம வந்து பண்ணணும், சரியா? இதை படிங்க.
ஆ ம் ஆ ம் அவ்வளோதான். குறியிலா இருந்தாதான் அப்படி நீட்டி சொல்லணும். இது இது சாரி நெடிலா இருந்தாதான் நீட்டி சொல்லணும். நமக்கு குறியில் எழுத்துங்கிறதுனால மட்டை அப்படி சொல்லுங்க. ஆமா அவ்வளவுதான். அடுத்தது முதல் எழுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? இந்த எழுத்து உங்களுக்கு தெரியும். நீங்களா கூட்டணும். இப்ப நாம படிச்ச கூனூச்சில ஒரு எழுத்து வருது. என்ன எழுத்து வருது பாருங்க கூனூச்சில? படிங்க. செகண்ட் எழுத்து வந்து இந்து. இந்து இந்து. கடைசியில இருக்கிற எழுத்து என்ன? அது தாவுல சுழிச்சுட்டா என்ன வரும்? இப்ப கூனூச்சில சொல்லி கொடுத்தனே. தூ. பா இந்து சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. பா இந்து. ஆமா அவ்வளவுதான். இந்த மாதிரி மூணு லெட்டரை நம்ம ஜாயின் பண்ணி படிக்கணும். சரியா? இன்னொரு வார்த்தை படிக்கலாமா? அடுத்து வந்து இப்ப நீங்க எழுதுன அதுல உள்ள வார்த்தை கீனீஜில் உள்ளதை நம்ம இப்ப எழுதியிருக்கிறோம். கவனமா படிக்கணும். படிங்க. என்ன லெட்டரு? என்ன லெட்டர் மேல சுழிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க கவனமா. கீனீச்சி எழுத்து என்னது? அவ்வளவுதான். சி இந்து சிந்து. சரியா? ஆமா இப்படிதான் நம்ம படிக்கணும். ஓகேவா? சரி அடுத்த வார்த்தை படிக்குமா? படிங்க இத. பா இல் ஆமா லா மேல சுழிச்சுட்டு இருக்கிறேன். சரியா? இப்படிதான் படிக்கணும். பள்ளி. இப்போ ஒண்ணு எழுதுறோம் பாருங்க. இது படிங்க. இது வந்து இல்லு. ஓகேவா? இது இப்போ நீங்க படிச்சதுதான். கீனீச்சில வரும். லி வா இல் இல் லி. ஆமா இப்படிதான் ஜாயின் பண்ணி படிக்கணும். சரியா? சரி ஓகே. மறுபடியும் நாளைக்கு நம்ம படிப்போம். சரியா? ஃப்ரீ டைம்ல நீங்களே புக்கை எடுத்து வச்சு அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல நம்ம ஒரு லைனை கத்துக்கிட்டு இதையும் படிப்போம்.